கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டம் வரும், எல்லாருக்கும் வரும். நயன்தாரா சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு 60,000 பேர் கூடினா. தாவேகா தலைவர் விஜய்க்கு கூடிய கூட்டத்தை விட நடிகை நயன்தாரா வந்தால் இன்னும் அதிகமாகவே கூட்டம் கூடும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். போயிட்டார், இந்த இறங்கிட்டார், இந்த பார்த்துட்டார், அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு சொல்ல வேணாம். பேசுறாரு இந்த மனுஷன், இந்த மக்களுக்கான ஒரு 10 நிமிஷம் காட்டி விடுங்க, மாறுதல் வருதான்னு பாப்போம், இல்லையான்னு பாப்போம். சத்தியமா வராம எனக்கு 36,50,000 பேர் ஓட்டு போட்டு தனி மகனை எந்த பின்னணி இருந்தது? எந்த பேசுற பகுதியில மக்கள் கூட்டமே வர மாட்டாங்குது, கூட்டம் வருது. அந்த கூட்டம் இப்ப நீங்க இப்படி பாருங்க, கூட்டத்தை பார்க்காம கொள்கையை தான் பார்க்கணும். நீங்க இந்த பாரத போர் எடுத்துக்கிடுவோம், கற்பனைன்னு கூட வச்சுக்கிறோம். தர்மம் என்ன போதிக்குது? கௌரவர் எத்தனை பேரு, பாண்டவர் எத்தனை பேரு? 5 பேர் தான். இறுதியில் வென்றவன் யாரு? அப்ப என்ன போதிக்குது அது? உண்மை நேர்மை தர்மம் வெல்லும்டான்னு. தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாம கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதவன் பாரதி பாடுறானே, இதுக்குத்தான் பாடுறான். கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டம் வரும், எல்லாருக்கும் வரும். நயன்தாரா சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு 60,000 பேர் கூடினா. அதே நேரம் பக்கத்துல வெறும் 40 பேர் விவசாயி போராடிட்டு இருந்தான். 40 பேர் கேளுங்க, யாராவது இல்ல இருந்து காட்சி இருக்கு. 40 பேர். என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா? இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? கூட்டம் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம். அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். இல்லைன்னா அடுத்த காலத்துல திரையரங்கு ஏடிடும். நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத பொறுத்து தான். அது இப்ப நான் பேசுறத நீங்க போய் பாருங்க, எத்தனை கோடி பேர் பார்க்கல. இப்ப கோயம்பேட்டுல கோயம்புத்தூர்ல நான் பேசுனதை 2 கோடி பேர் பார்த்திருக்காங்க. அதே என் தம்பி மாநாட்டில் பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவார்ல, அதை தேடுங்க, எத்தனை பேர் பார்த்திருக்காங்க. அவரை பார்க்க கூடுவான், அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான், என்னைய பார்க்க கூட மாட்டான். இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான். ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.